ஹாய் எவ்ரிவன். ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதனால அவருக்கு தெரிஞ்ச ஒரு குருவை கூப்பிட்டு, எனக்கு இது மாதிரி ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அந்த குரு சொன்னாராம், நீங்கள் வந்துட்டு எதாக இருந்தாலும் ஒரு பசுமையான நிறங்களை பார்த்தா உங்களுக்கு அது சால்வ் ஆகிடும். அதனால் அந்த பசுமையாக உள்ளதை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும், விச் மீன்ஸ் பச்சை கலரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொன்னாராம். உடனே ராஜா அவருக்காக ஒரு பெயிண்டரை ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி, அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அந்த மாதிரி அங்கே பச்சை வண்ணம் பூச சொல்லி, எங்கேயாவது வெளியில் போனால், எங்கேயாவது மாளிகையை விட்டு வெளில போனால் கூட வீடுகளோட சுவர்களெல்லாம் பச்சை வண்ணம் அடித்து, அப்புறம் திரும்புகிற இடமெல்லாம் அங்கே அவர் பார்க்குற இடமெல்லாம் செடிகள் கொடிகள் இல்லை அப்படின்னா அங்கே உடனே அந்த இடத்துல பச்சை வண்ணம் அடிக்க சொல்லி ஃபுல்லாகவே மாளிகையுமே ஃபுல்லாக பச்சை கலராகவே ஆக்கிட்டார். கொஞ்ச நாள் கழித்து இந்த குரு திரும்பி வந்து பார்த்தா எல்லா இடமும் ஒரே பச்சை நிறத்தில் காட்சி அளிக்குது. உடனே இந்த குரு வந்துட்டு அதிர்ச்சியாகி போய், என்ன ராஜா அப்படின்னு கேட்டோடனே இந்த ராஜா சொன்னாராம், நீங்கள் தானே குரு சொன்னீங்க இது மாதிரி பசுமையாக உள்ள நிறங்களை மட்டும் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அதனால நான் எல்லா இடத்துக்கும் பச்சை வண்ணம் அடித்தேன். இதுக்கு எல்லாத்துக்கும் பச்சை வண்ணம் அடிச்சிங்க? நீங்கள் உங்களோட கண்ணுக்கு ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே பச்சை கலரில் காட்சி அளிச்சிருக்கோம் இல்லையா? எதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்கும்போது, அப்போ தான் ராஜாவுக்கு தோணிருக்கு, ஆமாம்ல, நான் வந்து எனக்கு என்னோட பார்க்குற விதத்தை மாற்றிருந்தா எல்லாமே அழகாக தான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம போயிட்டு எக்ஸ்டர்னலாக உள்ள விஷயங்களை நம்மளால் போய் மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து டைம் கன்சியூமிங், அது வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவும் கிடையாது, அது வந்து ரொம்ப ஒரு பாசிபிள் சொல்யூஷனும் கிடையாது. இது இன்டர்னல் பர்செப்ஷன் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா, நம்ம மாற்றிட்டோம், நம்ம பார்க்குற விதத்தை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் அது வந்து தானாகவே மாறவும் போகுது. ஸோ அதனால் எப்போதுமே பிறரை மாற்றணும், வெளியில் உள்ள விஷயங்களை மாற்றணும், அவங்கள மாற்றணும், இதை மாற்றணும்னு நினைக்கிறதுலாம் நம்மளோட இன்டர்னல் சேஞ்சஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற விதத்தை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா உலகம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தத்துவம். தேங்க்யூ.